பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவ கிருபை உங்கள் அனைவரையும் தாங்குவதாக. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் என்று ஆண்டவரத்தில் கேட்டபோது கர்த்தர் எனக்கு காண்பித்த வேத வசனம் மிக அற்புதமான ஒரு வேத வசனம். இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இறுதியாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். எல்லா தீர்க்கதரிசிகளையும், தேவ தீர்க்கதரிசிகளை, கள்ள தீர்க்கதரிசி அல்ல, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புவார். அப்போ ஆண்டவர் கடைசியாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவருக்கு பேர் மல்கியா என்று சொல்லி பெயர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் இறுதியான தீர்க்கதரிசன புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். மல்கியா என்று சொன்னால் தேவனுடைய தூதுவன் என்று சொல்லி பெயர். அதாவது தேவதூதன் அல்ல, தேவனுடைய தூதுவன், த மெசஞ்சர் ஆஃப் காட். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எந்த காலம் எப்படின்னு பார்ப்பீங்களானால், இவர்களுக்கு ராஜா கிடையாது, இவர்களுக்கு இப்போ ராஜா கிடையாது. அதாவது எருசலேம் தேவாலயத்தை மறுபடியுமாக கோரேசின் காலத்தில் அவர்கள் எஸ்ரா, நெகேமியா அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஹாகாய், சகரியா இவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எஸ்ரா அந்த நியாய பிரமாணத்தை குறித்து ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். நெகேமியா ஜனங்களோடு கூட இணைந்து அலங்கங்களை கட்டி எருசலேமின் ஆலயங்களெல்லாம் கட்டி கொண்டிருந்தார். எல்லாம் முடிந்த பிறகு அது அந்த கோரேசுடைய காலங்கள் முடிந்த பிறகு ஏற்கனவே ஜனங்கள் கல்தேயர் இடத்துலையும் இன்னும் அந்த பாபிலோன் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் அடிமைகளாக சிதறி கிடக்கிறபடினால நீங்கள் விசேஷமாக இந்த 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் தொடர்ந்து அந்த எஸ்ரா முதல் அதிகாரம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய ராஜாக்களுடைய காலங்கள் எப்படி முடிகிறது, தேசத்தில் யார் யார் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவர் எஸ்ராவோடு பேச ஆரம்பிக்கிறார், நெகேமியாவோடு பேச ஆரம்பிக்கிறார், அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு கர்த்தர் எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறார் என்றதெல்லாம் நல்லா தெளிவாக இதில் நம்ம பார்க்க முடியும். ஒரே பக்கத்தில் பார்த்துட முடியும். விசேஷமாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேனே. நீங்கள் வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் விசேஷமாக பக்கம் எண் 588, 589 பழைய ஏற்பாட்டில் வேதத்தின் பக்கத்தில் அதனுடைய அந்த நம்பர் 588, 589 இந்த 2 பக்கத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பழைய ராஜாக்களுடைய காலங்களின் முடிவு, அடுத்து புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எடுக்கக்கூடிய ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்போ இவர்களுக்கு இப்போது ராஜா இல்லை. ஆகவே இந்த ஆலயம் கட்டி முடித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் இந்த கடைசி தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அதனால தான் இவருக்கு பெயர் தேவனுடைய தூதுவன். மல்கியா என்பது தேவனுடைய தூதுவன். இவரை கர்த்தர் அனுப்புகிறார். இவர் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்கிறார். இதை பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அவர்கள் இஷ்டத்துக்கு அவங்க ஆசாரியர்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு ஜனங்கள் நிறைய அவங்களுக்கு இஷ்டமான காரியங்களை, அதாவது தேவத்துவத்திற்கும் தேவ ஆலயத்திற்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அவர்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது தேவன் அதுக்கு அடுத்து இந்த மல்கியா முடிந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். ஆகவே கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தேவ ஆலயங்கள் கட்டப்படுகிறது. ஆனால் ஒரு 100 வருடம் கழித்து அந்த மல்கியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போது சில அவங்கள்ட்ட குறைகளை சொல்கிறார். நீங்கள் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் அந்த மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 2வது அதிகாரம் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் என் பலிபீடத்தில் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் யாக்கோபின் பிள்ளைகள், நான் யாக்கோபை சிநேகித்தபடியினால தான் நீங்கள் இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அன்றைக்கு ஒருவேளை என்னுடைய திட்டத்தின்படியாக நான் யாக்கோபை சிநேகிக்காமல் ஏசாவை சிநேகித்து யாக்கோபை நான் வெறுத்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு என் சமூகத்தில் நின்றிருக்க முடியாது. கதை சொல்கிறான், யாரை வேண்டுமென்றாலும் நேசிக்கலாம், வெறுக்கலாம், அந்த உரிமை எனக்கு உண்டு. ஆனால் நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். அப்போ அவங்க கேட்குறாங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கெல்லாம் நிறைய விளக்கத்தை சொல்கிறாரு. சொல்லிக்கொண்டே வருகிறார். அவங்க பார்த்தீங்க, பலிபீடத்தில்
நீங்கள் அசுத்தமானதை பலியிடுகிறீர்கள். கிட்டத்தட்ட 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் தன் ஊழியக்காரனும் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் கேட்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த மல்கி அவங்களோட பேசுகிறார். ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்போ நாங்கள் அவரை நிர்விசாரணை பண்ணினோம் என்று சொல்லும்போது 7வது வசனத்தில் பலிபீடத்தில் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து கீழே வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு, ஒரு நல்ல மந்தை வச்சுருக்கிறான், இப்போ ஒரு பலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் வரும்போது ஏதாவது ஒன்று ஒரு நொண்டி முடம் ஏதாவது இருந்தால் கொண்டு போய் பலி கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா தேவன் மேல் அவர்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரியன் இடத்துல வேதத்தை தேடுகிறார். அந்த ஆசாரியன் இடத்துல வேதம் இல்லை. அந்த நாட்களில் இந்த ஆசாரியன் வேதம் யாரோ ஆசாரியன் இருக்கிறான். கீழே தொடர்ந்து பார்க்கும்போது நீங்கள் மனைவிகளை இஷ்டத்துக்கு தள்ளி விடுகிறீர்கள், உங்கள் இஷ்டத்துக்கு வேறு மனைவிகளை சேர்த்துக்கொள்கிறீர்கள், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் காணிக்கையில் என்னை வஞ்சித்தீர்கள், நீங்கள் தசமபாகம் கொடுப்பதில் என்னை வஞ்சித்தீர்கள், இப்படி நிறைய குற்றங்களை ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லி கடைசி அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரரை நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் எப்போதோ நிர்மூலமாக வேண்டிய ஜனங்கள், எப்போதோ உங்களை நான் கொண்டு போட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த யாக்கோபு சிநேகித்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த யாக்கோபின் புத்திரன் நீங்கள் நிர்மூலம். ஏன் தெரியுமா? நான் மாறாத ஒரு கர்த்தர், என் உடன்படிக்கையில் மாறாத ஒரு கர்த்தர். இது கத்தோலிக்க விவிலியத்தில் படிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. யாக்கோபின் மக்களே, ஆண்டவராகி நான் மாறாதவராக இருப்பதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபின் மக்களே, ஆண்டவராகிய நான் மாறாதவராக இருப்பதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறீர்கள். நான் மாறுகிற மனதை உடையவனாக இருந்திருந்தால் நீங்கள் என்றைக்கோ மறைத்திருப்பீர்கள், என்றைக்கோ உங்களுடைய காலங்கள் முடிந்திருக்கும். தேவன் ஒரு எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். விசேஷமாக என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த பிள்ளையாம் பாலாக்கிட்ட சொல்கிறாரு, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரரும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனுஷன் மனம் மாறுவான், கர்த்தர் மனம் மாற மாட்டார். அவர் பண்ணின உடன்படிக்கையை நினைத்துக்கொள்கிற ஒரு கர்த்தர் என்று சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டிற்கான ஒரு வேத வசனம் நினைத்து விடக்கூடாது. இது புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கும் நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் இன்றைக்கு இஸ்ரவேல் அந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ பாவங்கள் செய்தார்களோ, அதை போல இன்றைக்கு நாமும் தேவனுக்கு விரோதமாய் பாவங்கள் செய்து தேவனை நாம் வேதனைப்படுத்தத்தான் செய்கிறோம். பாவம் செய்யாத மனிதன் யாராவது உண்டா? இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட, போதகர்கள் கூட நிறைய செய்திகள் காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பல இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் கூட நிறைய பாவங்களை செய்து தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். தேவன் அப்படி இருக்கிற காலங்களில் கூட அவர் அந்த பிள்ளைகளை தொடர்ந்து காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், அவர் உடன்படிக்கையில் மாறாதவர். விசேஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு குறித்து நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஆதி தகப்பனாகிய முதல் எபிரேயனாகிய ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அவருக்கு பெயர் முதல் எபிரேயன், த ஃபர்ஸ்ட் ஹீப்ரூ. விசேஷமாக வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அதில் அவரை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, 3வது வசனத்தின் கீழ் பகுதியில் சொல்கிறாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொல்கிறார். இந்த பூமி இப்போ இருக்கிறது இல்லையா, ஆபிரகாம் காலத்தில் இருந்த பூமி, இனி இந்த கடைசி நாளில் உள்ள கடைசி மனிதன் வரையிலும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் கர்த்தர். இதற்கிடையில் நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால், அங்கே மோசே மலையிலிருந்து இறங்குவதற்கு தாமதித்த போது வேதம் சொல்லுகிறது, வேதம் 32:1, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற ஜனங்கள் கண்டபோது ஆரோனிடத்தில் மோசேக்கு என்ன ஆகிட்டோ தெரியாது, நீ எங்களுக்கு முன்பாக தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லணும், கண்டுக்குட்டியை உண்டு பண்ணுகிறான் இல்லையா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் கண்டுக்குட்டியை உண்டு பண்ணின உடனேயே ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, யாத்திரா 32:9-10,
பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழும் அளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ இனிமேல் ஆபிரகாம் சந்ததி என்று இருக்காது, அதை நாம் முடித்து விடலாம். இனிமேல் மோசையின் சந்ததி என்று சொல்லி ஒரு புதிய சந்ததி உருவாக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கோபத்தில் சொல்லும்போது மோசே தேவ சமூகத்தில் சென்று கேட்கிறார். பாருங்க 13வது வசனத்தில் உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போவே ஆண்டவர் நிர்மூலமாக்கி இருப்பார். இப்படி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நியாயாதிபதிகள் காலங்களில் எல்லாம் தேவனை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் கடைசியாக முடிந்து பாபிலோனியரிடத்தில் கல்தேயரிடத்தில் அதன் பிறகு அவர்களை மற்ற புறஜாதி கோரேசுடைய கையிலெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர்களை ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். ஆனாலும் நிர்மூலமாக கர்த்தர் அவர்களை அழித்து போடவில்லை. ஆகவே இறுதியாக கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை குறித்து மூலமாக சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் அழிந்து போகவில்லை, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன் தெரியுமா? நான் மாறாதவர். நான் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையில், நான் ஈசாக்கோடு கூட பண்ணின உடன்படிக்கையில், நான் இந்த யாக்கோபோடு கூட உடன்படிக்கையில் என்ற மாறாதவராக இருக்கிற குணமுடையவராக இருந்தபடினால்தான் நீங்கள் நிர்மூலமாகாமல் இந்த நாளில் உயிரோடு கூட இருக்கிறீர்கள். இப்போதும் இந்தந்த தவறுகள் செய்திருக்கிறீர்கள். இன்னும் நான் உங்களை நிர்மூலமாக்காமல் இருப்பது காரணம் நான் மாறாத தேவன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உடன்படிக்கையில் எளிதாய் மாறிவிடுவார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கைகளே மாறாத ஒரு தேவன். நீங்கள் அந்த நல்ல வார்த்தையை இந்த மல்கியா 3:6 நன்றாக மனது வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவன், அதாவது அவர் மாறாதவராக உடன்படிக்கையில் மாறாதவர் இருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஆலயங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள், சபைகளில் நடக்கக்கூடிய காரியங்கள், இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கக்கூடிய காரியங்கள், இவையெல்லாவற்றையும் பார்க்கும்போது எப்போவோ தேவன் நம்மையும் அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவர் மாறாதவர் இருக்கிறபடினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி லூக்கா நற்செய்தி நூலில் லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரத்துக்குள் நான் வருகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது அங்கே தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவதை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தபடினால் ஆண்டவர் ஜனங்களோடு கூட தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திராய் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இங்கே இந்த 22வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் அருமையான அவருடைய மகன் இயேசு மூலமாக நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இயேசு ரத்தம் சிந்தினார் இல்லையா சிலுவையில், அது தேவனோடு கூட மனுஷனோடு கூட அவர் இணைத்த ஒரு புதிய உடன்படிக்கை. அதற்கு தான் தேவன் ரத்தத்தை சிந்தினார் இல்லையா. வேதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 31வது வசனம், எரேமியா 31:31 வாசித்து பார்க்கும்போது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சொல்கிறார், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பார்த்தீங்களா? அப்போது தேவன் அந்த நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள், ஏனென்றால் நான் கர்த்தர் மாறாதவர் என்று பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொன்னதை அதே வார்த்தையை நமக்கு சொல்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக மறுபடியும் எரேமியா மூலமாக சொன்ன வார்த்தை இங்கே நிறைவேற்றுகிறார் கர்த்தர். முந்தின சொன்ன வார்த்தைகள் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த 34ஆம் வசனத்தின் பின்பகுதி இந்த உடன்படிக்கை என்ன செய்யும்? பின்பகுதி சொல்கிறது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். இந்த உடன்படிக்கை என்ன? நான் அந்த அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டேன், இனி நான் அவர்களை பாவத்தை நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லி சொல்கிற புது உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 130வது சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது
3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. நீர் அக்கிரமங்களையே கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லி 130வது சங்கீதத்தில் 3-4 வசனத்தில் அருமையான சங்கீதக்காரன் ஒரு ஆலோசனை சொல்கிறார். மன்னிப்பு உண்டு. அது எந்த மன்னிப்பு? இந்த புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே அவர் பிதாவாகியோடைய கரத்தையும் பாவிகளாய் வாழ்ந்த நம்முடைய கரத்தையும் பிணைத்து, நீங்கள் என்னை தகப்பன் பிள்ளை என்ற அந்த உடன்படிக்கையில் நீங்கள் வாழலாம் என்ற நம்மை பிதாவோடு ஒரு உடன்படிக்கையில் இணைத்தார் பார்த்தீங்களா, ஒப்புரவாக்கினார் பார்த்தீங்களா. அந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லும்போது தான் சொல்கிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீங்க யார் நிலை நிற்பான்? உங்களுக்கு பயப்படும்படி உமக்கு திரளான உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்கிறார். அதே 103வது சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அதில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 103:10 அவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? நீங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். நான் செய்த பாவத்திற்கு தக்கவாறு தேவன் எனக்கு செய்யலை, என்னுடைய அக்கிரமங்களை தக்கதாக அவர் எனக்கு தண்டனை கொடுத்து என்னை சரி கட்டலை, என்னை கிருபையாய் மன்னித்து கொண்டிருக்கிறார், என்னை கிருபையாய் மன்னித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் என்னுடைய அக்கிரமத்தையே கவனித்து தேவன் அதற்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் இன்றைக்கு நான் என்றைக்கோ நிர்மூலமாகி இருப்பேன். ஆனால் தேவன் அந்த உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர், உடன்படிக்கையில் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசினாரோ, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் நமக்கும் சொல்கிறார், சிலுவையில் நான் என் மகனோடு கூட பட உடன்படிக்கையின் நிமித்தமாக நீ நிர்மூலமாகாமல் இருக்கிறாய். நீ எவ்வளவோ எனக்கு விரோதமாய் பாவங்களை செய்தாய், நீ எவ்வளவோ எனக்கு விரோதம் அக்கிரமங்களை செய்தாய். இன்னொரு அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் நாம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது கூட, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போல அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இன்னும் நம்ம எப்படி தாங்குகிறது? ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தி ஆக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களில் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல் என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். நான் என் நிமித்தமாகவே உன் மீறுதல் பாவங்களை நானே குலைத்து போடுகிறேன். வேதம் சொல்கிறது, உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். நான் புதிய உடன்படிக்கையில் உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் இவ்விதமாக நாம் தலை நிமிர்ந்து நடக்கிறோம் என்று சொன்னால் வேதம் காரணம் என்ன தெரியுமா? அவர் உடன்படிக்கையில் மாறாத ஒரு தேவன். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம், எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்திருப்போம், எவ்வளவோ தேவனை துக்கப்படுத்தி இருப்போம். ஆனால் இன்றைக்கும் தேவன் ஜனங்கள் மத்தியிலே, மற்றவர்கள் மத்தியிலே நம்மை ஒரு பொருட்டாக நினைக்கும் அளவுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மாறாத கர்த்தர், அவர் மனம் மாறாத தேவன். அருமையான இந்த ஜனங்களோடு சொன்னார் கர்த்தர் அந்த வார்த்தை. மல்கியாவை விசேஷமாக கர்த்தர் அனுப்பினார். மல்கியா தீர்க்கதரிசியை சிறப்பாக தெரிந்தெடுத்து அனுப்பினார். அந்த காலம் அப்படிப்பட்ட காலங்கள். எருசலேம் தேவாலயத்தை கட்டி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் செய்கிற மறுபடியும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அக்கிரமங்களெல்லாம் பொறுத்து கொள்ளாதவராக, அவரால் தாங்க முடியாதபடினால தான் தன்னுடைய தூதுவனை கர்த்தர் அனுப்பினார், மல்கியாவை கர்த்தர் அனுப்பினார். அவர் மூலமாக சொல்கிறார், நீங்கள் செய்த பாவம், நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் செய்த பாவங்கள் எல்லாம் பட்டியலிடுகிறார் கர்த்தர். அங்கே ஏராளமான பாவங்களை பட்டியலிடுகிறார். சொல்லி கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் எப்போதோ நிர்மூலமாக வேண்டியவர்கள், என்னுடைய கோபத்தில் எப்போவோ நான் உங்களை நிர்மூலமாக்கி இருப்பேன். ஆனாலும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவராக இருக்கிறபடியினால் நீங்கள் இன்றைக்கு பிழைத்து கிடக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களோடு கூட ஒரு எச்சரிப்பை சொல்கிறதை பார்க்கிறோம். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல. இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய உள்ளத்தில் போட்ட போது நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே சொல்லும் விளக்கத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இதுவே தான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் வாழ்கிற உங்களுக்கும் இதே காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன், கடைசி வரை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆனால் என்றைக்கு மனம் மாறுகிறார்களோ அதுவரையிலும் நான் என்னுடைய உடன்படிக்கை விட்டு மாறாதவராக இருந்து அவளை காப்பாற்றுவேன் என்பதை சொல்லு. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளை, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம்.
இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் இல்லையா? வேதத்தில் சங்கீதம் 95வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலும் கோபமூட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இதே வார்த்தையை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எபிரேயர் ஆக்கியோன் அதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் அடிவாரத்தில் தேவனுடைய சத்தத்தையும் அந்த எரிகிற புகையும் முகமுமாய் கண்ட பிறகு கூட தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினாலும் தேவன் அந்த ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நிலைத்திருக்க தன்னுடைய இருதயத்தை அவர் தேவன் நினைத்திருந்தபடியினாலும் தான் அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் பிள்ளைகள் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அதே காரியத்தை கர்த்தர் நமக்கும் சொல்கிறாரு, நான் கர்த்தர் மாறாதவர், ஆகையால் என் மகனோடு கூட பண்ணின இயேசு கிறிஸ்துவோடு பண்ண உடன்படிக்கையில் நான் மாறாத இருக்கிறபடினால் நீங்களும் நிர்மூலமாகவில்லை என்று சொல்கிறார். நான் பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. நான் பரிசுத்தன், நான் பக்திவான், நான் நீதிமான், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை செய்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவனை தெரிந்தெடுப்பார் என்று தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் எப்படி பிழைத்து கிடக்கிறோம்? அவர் மாறாதவர், அவருடைய உடன்படிக்கையில் மாறாதவர், அவர் கர்த்தர், விசேஷமானவர். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. எரேமியா மூலமாய் சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபையினால் பிழைத்து இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் பெருமை பாராட்ட இந்த எனக்கு ஒன்றுமே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். அது என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, அது என்னுடைய நற்கிரியைகளினாலும் அல்ல, அது நீர் குமாரன் மூலமாய் எங்களோடு பண்ணின உடன்படிக்கையினாலும் நீர் அந்த உடன்படிக்கையில் மாறாதவர் இருக்கிறபடியினாலும் அந்த கிருபை எங்கள் மேல் அனுப்பினபடியினாலும் நாங்கள் இன்றைக்கு மட்டுமாக வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு நன்றி உணர்வோடு கூட தேவனுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவன் எங்களுக்கு உம்முடைய மாறாத தன்மையை உறுதிப்படுத்தி தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னீர். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் மூலமாக எங்களை நீர் கிருபையாக கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. அந்த உடன்படிக்கையில் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். அருமையான பவுலடிகள் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மைத்தாமே மறுதலியார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமாண்டவர், உண்மை நீர் மறுதலிக்க மாட்டீர். நீர் அந்த உடன்படிக்கையிலே நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்வீரானால் இந்த ஜனங்கள் செய்த தவறுகளை நீர் மனதில் சகித்து கொண்டு நிர்மூலமாகாதபடி காத்தீரே, அதே போல எங்களையும் காக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த நல்ல உம்முடைய மனப்பக்குவத்தை அறிந்து இனிமேலும் உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதபடி இந்த உலகத்தில் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, உம்முடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ எங்கள் அனைவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்கள் உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை உம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டும், நீர் அழைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்ற தேவனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை நிழலிலே மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலமாக இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பார்களே, தேவன் மாற மாட்டார், நாமும் மாறாதவர்களாக அவரோடு கூட வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. சின்னஞ்சிறு வயதில்